நெஞ்சம்தான் கலந்தனவே. அத்தியாயம் 10. சிவகுரு காலையில் எப்போதும் போல் எழுந்தபோது அவனது மனைவி அருகில் காணவில்லை. என்னடா இது அதிசயமா இருக்கு, எப்பவும் நான் தான் அவளை எழுப்பி விடுவேன் என்று யோசித்தபடி எழுந்தவன் முகம் கழுவி உடை மாற்றி அறையை விட்டு வெளியில் வந்தான். தோட்டத்தை சுற்றி அவன் ஓடிக்கொண்டிருக்கும் போது அவனது மனைவி அவனுக்கு எதிரில் நடந்து வந்து கொண்டிருந்தாள். திடுமென கணவனை அங்கே கண்டதும் சக்தி பிரியா செய்வதறியாது திகைத்து நின்றாள். அவனுக்குமே மனைவியை இங்கே கண்டதும் ஆச்சரியமே. பாரடா, கும்பகர்ணி காலையில் எழுந்ததோடு மட்டும் இல்லாமல் வாக்கிங் வேற வந்திருக்கிறா என்று நினைத்தவன் அவளை அழுத்தமாய் பார்த்தபடி அவளை நோக்கி வந்தான். அவனது ஓட்டப்பயிற்சி இப்போது நடைப்பயிற்சியாக மாறிப்போனது. அவனது வேக நடை மென்னடையாக மாறிப்போனது. மாமா எதுக்கு இப்படி பார்க்குறாங்க? நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோமா? அவள் திகிலுடன் கணவனை பார்த்தபடி முன்னேறினாள். முட்டைக்கண்ணி, ஆளை முழுங்குற மாதிரி பார்க்கறத பாரு. அதிகாலை வேளையில் பனியில் நனைந்த ரோஜா பூ போன்று புத்தம் புது மலராய் இருந்த மனைவியை கண்டு அவனது மனதில் பெருத்த சலனம் ஏற்பட்டது. ஒரே அறையில் ஒரே படுக்கையில் இருந்தபோது வராத ஒருவித உணர்வு இப்போது எழுந்து அவனை ஆட்டி படைத்தது. அவள் ஒரு பெண், தன் மனைவி என்பதை தாண்டி குழந்தை மனம் படைத்த குமரி பெண் என்றே அவன் அவளை இதுவரை நினைத்திருந்தான். மனைவியின் உள்ளத்தை ஆட்கொண்ட பிறகே உடலை ஆட்கொள்ள வேண்டும் என்கிற அவனது கொள்கை சிறிது ஆட்டம் காண ஆரம்பித்தது. இப்போதே அவளை ஆட்கொள்ள வேண்டும் என்கிற வேட்கை அவனுள் தீயாய் பற்றி எரிய ஆரம்பித்தது. இருவருக்கும் இடையில் 2 அடி தூரம் என்ற நிலையில் சக்தி பிரியா திகைத்து போய் அப்படியே நின்றாள். அவர்களது ஒரு புறம் அலங்கார செடிகள் இருந்த தொட்டிகள் அழகுற அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. மறுபுறம் நீச்சல் குளம் இருந்தது. அவளுக்கு நீச்சல் குளத்தை கண்டு பயம். அதனால் அவள் ஓரமாகத்தான் அதை தாண்டி வேடிக்கை பார்த்தபடி நடந்து வந்து கொண்டிருந்தாள். இப்போது திடுமென ஆஜானுபாகுவாய் கணவன் எதிரில் வந்து நிற்கும் போது அவளுக்கு எந்த புறம் செல்வது என்று தெரியவில்லை. எந்த பக்கம் சென்றாலும் அவள் அவனை இடித்து கொள்ளாது மறுபக்கம் செல்ல முடியாது. அவள் திகைப்புடன் அவனை பார்த்திருந்தாள். அவளது திகைப்பு அவனுக்கு இல்லை போலும். அவன் வெகு சாதாரணமாய் அவளை நோக்கி அடிமேல் அடி எடுத்து வைத்தான். ஒருவர் மூச்சுக்காற்று மற்றொருவர் மீது மோதும் நெருக்கத்தில் அவள் அருகே வந்தவன் அவளது முகம் நோக்கி குனிந்தான். அவளோ பேயறைந்தாற் போன்று அவனையே பார்த்திருந்தாள். அவன் தனது கரங்களை அவளது இடையை நோக்கி கொண்டு செல்ல முயன்ற போது அவள் பயத்தில் விழிகளை இறுக மூடிக்கொண்டாள். விழிகள் மூடியிருந்தாலும் அங்கும் இங்கும் நர்த்தனமாடும் அவளது கருவிழிகளையும் துடிக்கும் அவளது இதழ்களையும் ரசித்து பார்த்தபடி அவன் அவளை இடையோடு தூக்கி மறுபக்கம் விட்டான். திடுமென தான் அந்தரத்தில் பறக்கவும் அவள் பயத்தில் ஆத்தீ என கத்தியே விட்டாள். அவளை மறுபக்கம் இறக்கி விட்டவன் திரும்பி பார்க்காது சென்றுவிட அவள்தான் ஆடிப்போய் நின்றாள். சிவகுரு முகத்தில் அவனையும் அறியாது புன்னகை தோன்றியது. அவன் தனது உள்ளங்கைகளை விரித்து பார்த்தான். பட்டு போன்ற மனைவியின் மேனியின் மென்மை இன்னமும் அவனது வண்ணமயமான கைகளில் மிச்சம் இருப்பது போல் ஓர் தோற்றம் அவனுள். அவளின் மென்மையை உணர்ந்தவனுக்கு பெருமூச்சு எழுந்தது. காலையிலேயே ஆளை கொள்றாளே என்று அவன் தாபமாய் முணுமுணுத்து கொண்டான். இதையெல்லாம் மேலே தனது அறை பால்கனியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த சாருலதாவின் மனதில் ஆத்திரம் எழுந்தது. என் வாழ்க்கை அழிச்சிட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கியா? விட மாட்டேன்டா, அவள் ஆத்திரத்துடன் முணுமுணுத்து கொண்டாள். குளியலறை கதவு திறக்கும் சத்தத்தில் கண் விழித்த சரண் மனைவியை இந்த கோலத்தில் காண்போம் என்று கனவில் கூட நினைத்திருக்க மாட்டான். சங்கீதாவுமே கணவன் திடுமென எழுவான் என்று எண்ணி இருக்கவில்லை. ஏனெனில் சரண் எப்போதுமே தாமதமாகத்தான் எழுவது. அதனாலேயே அவன் எழும் முன் எழுந்து குளித்து உடை மாற்றி விடுவது வழக்கம். எந்த விதத்திலும் அவனது கவனத்தை ஈர்க்க தான் முயலக்கூடாது என்பதில் அவள் மிகவும் கவனமாக இருந்தாள். கணவனை காதலாய்தான் தன் பக்கம் இழுக்க வேண்டும், காமத்தால் அல்ல என்பதில் அவள் மிக தெளிவாக இருந்தாள். மனைவியுடனான மனஸ்தாபம் சரணின் அறிவுக்கு எட்டினாலும் அவனது மனதிற்கு அது எட்டவில்லை போலும். பாலும் காதல் மனது அவளை இந்த நிலையில் கண்டதும் தாறுமாறாக துடிக்க ஆரம்பித்தது. அவளுடன் சுகித்த காதல் இரவுகள் கண்முன்னே காட்சியாய் விரிந்ததில் அவன் படுக்கையை விட்டு எழுந்து அவளை நோக்கி வந்தான். அந்த நொடி அவனது மனதினை காதல் மட்டுமே ஆட்சி செய்தது. சங்கீதா அவனை திகைப்புடன் பார்த்திருக்கும் போதே அவன் அவளை இறுக அணைத்திருந்தான். அவள் பதிலுக்கு அவனை அணைக்க முடியாது. உடல் விரைக்க அமைதியாக நின்றிருந்தாள். இதற்கு அவள் ஏதாவது பிரதிபலிப்பு காட்டினால் நிச்சயம் கணவனிடத்தில் அவமானப்பட வேண்டியிருக்கும் என்று அவளுக்கு உறுதியாக தெரியும். அதை உறுதி செய்வது போல் சரணின் குரலில்
குரல் ஒலித்தது. இதுக்கு எவ்வளோ பணம் வேணும்? அவளது காதோரம் சரணின் குரல் சீரலாய் ஒலித்தது. அந்த நொடி அவள் உயிரோடு மரணித்து போனாள். அவளது சிலை போன்ற உணர்வற்ற தன்மையைக் கண்ட சரண் தன்னை தானே கடிந்து கொண்டான். அதே நேரம் மனைவியை குதறி எடுக்கவும் அவன் தவறவில்லை. அதாவது தன் மீதிருந்த கோபத்தை அவளிடம் காட்டினான். ச என்றபடி அவன் அவளை உதறி தள்ளிவிட்டு செல்ல அவனது உதாசீனத்தில் அவளது காதல் மனம் விழித்து கொண்டது. கணவனது காதலை உயிரோடு கொன்றவளுக்கு இது தேவையான ஒன்றுதானே? அவனது கையை பிடித்து தடுத்து நிறுத்தியவள், உங்க காதல் வேணும் சரண் என்று காதலோடு அவனது காதலை யாசித்தாள். நம்பும்படியா இல்லையே? அவளை பார்த்து இகழ்ச்சியாய் கூறியவன் அறையை விட்டு வெளியேறிவிட்டான். அவன் செல்வதை கண்ணீரோடு பார்த்தபடி நின்றிருந்தாள். வாசலுக்கு வந்த சரண் அங்கு சுற்றும் முற்றும் பார்த்தபடி பயந்து பயந்து வந்து கொண்டிருந்த சக்தி பிரியாவை கண்டு அவளை நோக்கி சென்றான். அண்ணி, யாரை தேடுறீங்க? மாமா, அண்ணின்னு கூப்பிடுறத நிறுத்துங்க. முன்ன மாதிரி சக்தின்னே கூப்பிடுங்க. அவள் அக்கா கணவனிடம் செல்லமாய் கோபித்து கொண்டாள். அது மட்டும் முடியாது அண்ணி. அண்ணன் மனைவிக்கு என்று ஒரு மரியாதை இருக்கு. என்னமோ போங்க மாமா என்றவள் உள்ளே செல்ல போனாள். ஆமாம், நீங்கள் யாரையோ தேடிட்டு இருந்தீங்க, பார்த்தா பயந்த மாதிரி இருக்கே. ஆமாம் மாமா, காலங்காத்தால் ஒரு பூதம் வந்து என்னை பயமுறுத்திருச்சு. அவள் விழிகளை உருட்டி கொண்டு சொல்ல அப்போது அவளுக்கு பின்னே வந்து நின்ற சிவகுருவை கண்டதும் சரணுக்கு எல்லாம் விளங்கி போனது. அண்ணி, அந்த பூதம் இதுதானே என்று திரும்பி பார்த்து சொல்லுங்க. அவன் நமட்டு சிரிப்புடன் கேட்க அவன் கூறியதை கேட்டு வெகுளியாய் திரும்பி பார்த்த சக்தி பிரியா அங்கு கணவனை கண்டதும் உண்மையிலேயே பேயை கண்டது போல் அரண்டு போய் ஓடிவிட்டாள். அவளது செயலை கண்டு அண்ணன் தம்பி இருவரது முகத்திலும் புன்னகை அரும்பியது. ஆனாலும் அண்ணிய இப்படி பயமுறுத்தி வைக்கக்கூடாதுன்னா. சரணுக்கு இன்னும் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை. டேய், நீ வேற போடா. அவனது தோளில் செல்லமாய் அடித்து சிவகுரு உள்ளே சென்று விட்டான். அண்ணன் முகத்தில் தோன்றிய வெக்கம் கண்டு அவனுக்கு திருப்தியாக இருந்தது. சக்தி பிரியாவால் அண்ணனது வாழ்க்கை வசந்தமாக மாறிவிடும் என்கிற நம்பிக்கை அவனுக்கு வந்தது. அடுத்து வந்த நாட்கள் அமைதியாக சென்றது. ஓயாது பேசும் சக்தி பிரியா இப்போதெல்லாம் பேசுவதே இல்லை. அதுவே சிவகுருக்கு எதையோ இழந்தார் போன்ற உணர்வினை தோற்றுவித்தது. அவளது அமைதி ஒரு சமயம் அவனுக்கு கஷ்டமாக இருந்தது. மறுசமயம் அவனுள் அப்படி ஒரு கோபத்தை கிளப்பியது. ஆனால் அவளிடம் கோபத்தை காட்டினால் அவள் இன்னமும் நத்தை போல் தனது கூட்டிற்குள் சுருங்கி கொண்டு விடுவாள். அதனாலேயே அவன் தனது கோபத்தினை கட்டுப்படுத்தி கொண்டான். அப்போது கூட அவன் மனைவியின் பயத்திற்கான காரணத்தை உணரவில்லை. தன்னிடம் நன்றாக பேசி பழகி கொண்டிருந்தவள் திடுமென பயந்து ஒடுங்குவது எதனால் என்று அவன் சிந்திக்க மறந்தான். சாருலதா விஷயத்தில் அவன் காட்டிய கடுமை மனைவியிடத்தில் அவனை வில்லனை போல் காட்டியிருந்ததை அவன் உணரத் தவறிப்போனான். அதுதான் அவன் செய்த பிழை. அன்றிரவு சிவகுரு வீட்டிற்கு வந்தபோது சக்தி பிரியா தொலைக்காட்சி தொடரில் மூழ்கி போயிருந்தாள். ஏனோ அந்த கணம் அவன் அவ்வளவு நிம்மதியாக உணர்ந்தான். அவள் அவனிடம் பேசாவிட்டாலும் பரவாயில்லை. அவள் அங்கே இருப்பதே அவனுக்கு போதுமானதாக இருந்தது. நேரே அவளை நோக்கி சென்றவன் அவள் அருகில் அமர்ந்தான். அவன் வருவதை உணர்ந்து அவனை ஏறிட்டு பார்த்தவள் அவன் திடுமென தன் அருகில் அமர்ந்ததும் செய்வதறியாது விழித்தாள். பின்பு மெல்ல விலகி அமர முற்பட்டாள். அவ்வளவே. ஆனால் அவளால் அதை செயல்படுத்த முடியவில்லை. ஏனெனில் சிவகுரு ஒற்றை கையால் அவளது இடையை பிடித்து அவளை தடுத்திருந்தான். அவனது கையில் அவள் நெளிந்தபடி அமர்ந்திருந்தாள். இந்தா எடுத்துக்கோ என்றபடி அவன் தனது கையை அவள் முன் நீட்ட, என்ன என்ற அவள் அவனை பார்த்து கேட்டாள். என் கண்ணை பார்க்காத, என் கையை பாரு, புரியும். அவன் சொன்னது அவள் அவனது கையை பார்த்தாள். அவனது உள்ளங்கையில் அவளுக்கு பிடித்த சாக்லேட் இருந்தது. ஹை, சாக்லேட் என்று தன்னையும் அறியாது கூவியவள் பின்பு தனது வாயை இறுக மூடிக்கொண்டாள். அவளது செயலை அவன் தவறாக எண்ணிக்கொண்டான். அன்று அவள் கொடுத்த சாக்லேட்டை தான் வீசி எறிந்து விட்டு சென்றதை எண்ணித்தான் அவள் வாங்க மறுக்கிறாள் என்று. அன்னைக்கு நான் பண்ணது தப்பு தான். நீ கொடுத்த சாக்லேட்டை வீசி இருக்கக்கூடாது, சாரி என்று மன்னிப்பு கேட்டவனை அவள் வியப்பாக பார்த்தாள். ஏமாமா, நீங்கள் நல்லவங்களா இல்லாமல் போயிட்டீங்க. அவளது மனம் ஊமையாக அரற்றியது. தன்னுடைய கணவன் நல்லவனாக இருக்க வேண்டும், 4 பேரை வாழ வைக்கும் வள்ளலாக இருக்க வேண்டும் என்றுதான் ஒரு பெண் விரும்புவாள். இப்படி ஒருவரின் வாழ்க்கையை அளிக்கும் குரூர குணத்துடன் இருப்பதை எந்த பெண்ணும் விரும்ப மாட்டாள். மற்ற பெண்களைப் போல் அவளுக்கு கணவனை வெறுக்க தெரியவில்லை. அவன் மீது கோபம் கொள்ள தெரியவில்லை. மாறாக அவன் மீது அச்சம் கொண்டாள். அவளுக்கு தெரிந்தது அது மட்டுமே. என்ன மன்னிச்சிட்டன்னா சாக்லேட்டை எடுத்துக்கோ,
கணவன் அவனது நிலையை விட்டு இறங்கி வந்து தன்னிடம் மன்னிப்பு கேட்டதே அதிசயம். இதற்கு மேல் அவனை கீழிறக்க பெண்ணவளால் விரும்ப முடியவில்லை. அதனால் மௌனமாக சாக்லேட்டை எடுத்துக்கொண்டாள். அதைக் கண்டு அவனது முகம் பிரகாசமானது. தேங்க்ஸ் என்றவனை பார்த்தவள் ஒன்றும் பேசாது எழுந்து சென்றாள். இப்போது அவளது மௌனம் அவனை பாதிக்கவில்லை. மாறாக அவன் புன்னகையுடன் அவளை பார்த்திருந்தான். சிவகுரு குளித்து முடித்துவிட்டு வரும்போது மனைவியை அறையில் காணவில்லை. ஆனால் அவன் கொடுத்த சாக்லேட் மட்டும் மேசையில் ஒய்யாரமாய் வீற்றிருந்தது. அது பிரிக்கப்படாமல் இருப்பதைக் கண்டு அவனுக்கு கோபம் வந்தது. அதே கோபத்துடன் அவன் விருட்டென்று அறையை விட்டு வெளியேறினான். உணவு உண்ணும்போது பரிமாற வந்த மனைவியை தடுத்துவிட்டு அவனை பரிமாறிக்கொண்டான். அவளோ அவனது செய்கைக்கான அர்த்தம் தெரியாது நின்றிருந்தாள். சக்தி பிரியா தூங்கிய பின்பே சிவகுரு அறைக்குள் வந்தான். இன்னமும் சாக்லேட் அப்படியே இருப்பதைக் கண்டு அவனது கோபம் அதிகரித்தது. தூங்கிக் கொண்டிருக்கும் மனைவியை எழுப்பி 4 கேள்வி நறுக்கென்று கேட்போமா என்று கூட அவனுக்குள் தோன்றியது. விட்டால் கேட்டிருப்பான்தான். ஆனால் அவளை எண்ணி பார்த்தவன் தனது கோபத்தினை கட்டுப்படுத்தி கொண்டு படுத்து விட்டான். நள்ளிரவில் ஏதோ சத்தம் கேட்டு சிவகுரு விழித்து பார்த்தான். சக்தி பிரியா சாக்லேட்டை எடுத்து பிரித்தவள் அவனை திரும்பி பார்த்தாள். அவள் பார்ப்பதை உணர்ந்தவன் வேகமாய் கண்களை மூடிக்கொண்டான். அவன் தூங்குவதைக் கண்டு அவள் நிம்மதி பெருமூச்சு விட்டபடி அவசரமாக சாக்லேட்டை ஒரே அடியாய் தனது வாயில் திணித்து கொண்டாள். இதையெல்லாம் விழிகளை சுருக்கியபடி பார்த்திருந்தான் சிவகுரு. சாக்லேட்டை உதப்பிக்கொண்டு உண்டு கொண்டிருந்தவளை கண்டு அவனது உதடுகளில் தானாக புன்னகை அரும்பியது. திருட்டு பூன அவன் தனக்குள் முணுமுணுத்து கொண்டான். ஒரே அடியாய் சாக்லேட்டை வாய்க்குள் திணித்ததால் அவளுக்கு விக்கல் எடுத்தது. அவசரத்துக்கு நீர் எடுத்து பருகாது விக்கிக் கொண்டிருந்தவளை கண்டு அவன்தான் எழுந்து வந்து நீரை எடுத்து பருக கொடுத்தான். அவளும் அவன் எழுந்ததை உணராது அவன் கொடுத்த நீரை வாங்கி வேக வேகமாய் பருகினாள். நீரை பருகி முடித்து கண்ணாடி குவளையை அவனிடம் கொடுக்கும்போதுதான் கணவன் எழுந்திருப்பதை அவள் உணர்ந்தாள். அவள் மாட்டிக்கொண்ட தினசில் திருவென முழித்தாள். சக்தி பிரியா வாயில் இருந்த சாக்லேட் அவள் அருந்திய நீர்த்துளிகளோடு சேர்ந்து அவளது வாயோரம் ஒழுகியிருந்தது. இதில் அவள் சிறு மழலை போல் திருவென விழித்தது அத்தனை அழகாயிருந்தது. அவளது அழகில் ஈர்க்கப்பட்டவனின் பார்வை மெல்ல கணவன் பார்வையாக மாற ஆரம்பித்தது. அவன் அவளது முகம் நோக்கி குனிந்தான். அவளோ மூளை மரத்து போனவளாய் சிலையாய் அமர்ந்திருந்தாள். அதை தனக்கு சாதகமாய் பயன்படுத்தி கொண்டவன் அவளது இதழோடு தனது இதழை பொருத்தினான். பூவை வருடும் தென்றல் காற்று போன்று மென்மையாய் முத்தமிட்டவன் அடுத்த நொடி அவளிடம் இருந்து விலகியிருந்தான். இப்போது அவனது வாயில் சாக்லேட் மனம் கமகமத்தது. என்ன நடந்தது என்று அவளிடம் கேட்டால் சத்தியமாக அவளுக்கு தெரியாது. அவள் பிரம்மை பிடித்தார் போன்று அமர்ந்திருந்தாள். தூக்கம் வரலையா? அவளது தோள்களை பற்றி அவன் உழுக்கவும் தான் அவள் சுய உணர்வுக்கு வந்தாள். ஆ என்ன கேட்டீங்க? தூங்கலையான்னு கேட்டேன் என்றவனது பார்வையில் தெரிந்த வித்தியாசத்தில் அரண்டு போனவளாய் இதோ என்றவள் போர்வையை தலைவரை இழுத்து போர்த்திக் கொண்டு படுத்து விட்டாள். அவன் சிரித்தபடி மறுபக்கம் வந்து படுத்தான். அவனது பார்வையின் வித்தியாசம் பற்றி அவள் அதற்கு மேல் சிந்திக்கவில்லை. சிந்தித்திருந்தால் அவனது மனதினை அவள் உணர்ந்திருப்பாளோ என்னவோ. இன்னும் 10 நாட்களில் தாத்தாவிற்கு 80 வயது பூர்த்தியாகிறது என்பதை கேள்விப்பட்ட சக்தி பிரியா அவரது பிறந்த நாளை பெரிதாக கொண்டாட திட்டமிட்டாள். அந்த திட்டத்தை செயல்படுத்த எண்ணி தனது அக்கா சங்கீதாவை தன்னுடன் சேர்த்து கொண்டாள். இருவரும் இணைந்து விருந்தினரை அழைப்பதிலிருந்து உணவு, அலங்காரம், கேக் வரை தாங்கள் செய்ய வேண்டியதை ஒவ்வொன்றாய் யோசித்து ஞாபகம் வைத்து எழுதி வைத்து கொண்டனர். இந்த விஷயத்தை உடனே கணவனிடம் பகிர்ந்து கொள்ள எண்ணி சக்தி பிரியா சிவகுருவுக்கு அழைத்தாள். அப்போது அவன் அலுவலகத்தில் முக்கிய கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தான். அந்த நேரம் அவனது அலைபேசி அதிர்ந்தது. அதை எடுத்து பார்த்தவன் இனிமையாக அதிர்ந்தான். வெகு நாட்கள் கழித்து மனைவி அழைப்பு கண்டு அவன் சந்தோஷமடைந்தான். எக்ஸ்கியூஸ் மீ என்றவன் அலைபேசியை எடுத்துக்கொண்டு அந்த அறையை விட்டு வெளியில் வந்ததும் அலைபேசியை உயிர்ப்பித்து காதில் வைத்து சக்தி என்று பரவசத்துடன் அழைக்க அவனது பரவச குரல் அவளை ஏதோ செய்தது. இதுவரை அவள் உணராத உணர்விது. உனக்கு இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சா? அவனது ஏக்கமான குரல் அவளது நெஞ்சை போட்டு பிசைந்தது. காதலித்து திருமணம் புரிந்தால்தான் காதலை உணர முடியும் என்று யார் சொன்னது? காலத்தின் கட்டாயத்தில் நடந்த திருமணமாக இருந்தாலும் அவர்களது மனதில் காதல் வலுக்கட்டாயமாக புகுந்து அவர்களை ஆட்டுவித்தது. என்ன ஒன்று அதை இருவருமே உணர்ந்து கொள்ளவில்லை. அது இல்ல மாமா என்று திக்கியவளை கண்டு போச்சுடா தந்தியடிக்க ஆரம்பிச்சிட்டாளா
என்று நினைத்தவன், அதான் வந்தாச்சுல்ல, என்ன விஷயம்னு சொல்லு. ஆர்வக் கோளாறில் அழைப்பை எடுத்தவளுக்கு எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை. சக்தி, வாயை திறந்து பேசு, உள்ள மீட்டிங் போயிட்டு இருக்கு. உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு பைத்தியக்கார மாதிரி வெளியில வந்து நின்னுட்டு இருக்கேன். ப்ளீஸ் டி. அவனது கோபம் எல்லாம் அவளது வெகுளித்தனத்தில் காணாமல் போயிருந்தது. வர 6ஆம் தேதி தாத்தாவோட 80வது பிறந்தநாள் வருது. ஓ, அதான் தெரியுமே என்றவன் சற்று ஆசுவாசமானான். 80வது பிறந்தநாள் ரொம்ப விசேஷமானது என்றவள் தனது திட்டத்தை பற்றி உற்சாகமாய் பேசலானாள். அவனுக்கு கூட்டத்திற்கு நேரமாகிவிட்ட போதும் அவளுக்காக அவன் தனது நேரத்தை ஒதுக்கி வைத்தான். அவள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவன் கலா ரசிகனாகி போனான். மொத்தத்தில் அவள் அவனை பைத்தியம் பிடிக்க வைத்திருந்தாள். அன்று சிவகுரு அலுவலகம் முடிந்து வந்தபோது சக்தி பிரியா உற்சாகமாய் அவனை வரவேற்றாள். அவளது புன்னகை முகம் அவனது சோர்வையெல்லாம் விரட்டிவிட்டது. இந்தா, உனக்கு பிடிச்ச வெங்காய சமோசா என்றவன் கையில் இருந்த பையை அவளிடம் நீட்டினான். அதை வாங்கி கொண்டவளுக்கு தந்தையின் ஞாபகத்தில் கண்களில் கரை கட்டி நின்றது. உனக்கு சமோசா பிடிக்கும் தானே? அவள் தலையை உருட்டினாள். அப்புறம் எதுக்கு கண் கலங்குற? எனக்கு. உனக்கு? அப்பா ஞாபகம் வந்துருச்சு. அதை கேட்டு அவன் கல்லாய் சமைந்தான். அவனது உணர்வினை அறியாது அவள் பேசிக்கொண்டே போனாள். மீண்டும் இந்த கதை அடுத்த அத்தியாயத்தில் தொடரும்.